மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சப்ஜெக்ட் 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.5. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொடுத்துக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு -2, மைனஸ் 5x பிளஸ் 4y பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு -11. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜெட் பிளஸ் ஜெட்ன்னு இருக்கா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பிளஸ் ஜெட் மைனஸ் ஜெட் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அதை பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இப்போ ஆட் பண்ணலாம். பிளஸ் அண்ட் பிளஸ் இருக்கு. ஸோ 1x பிளஸ் 1x இஸ் ஈக்குவல் டு 2x plus 2y minus y அதாவது minus 1y which is equal to y. அதாவது 2 minus 1ங்கிறது என்ன வரும்? 1 தான் வரும். சைன் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் வேல்யூக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைன். ஸோ plus y which is equal to 5 minus 2 which is equal to 3. அப்போ z என்னாச்சு? z obviously cancel out ஆயிடுச்சு. ஏன்னா plus z minus z which is equal to 0. ஓகேங்களா? அதாவது plus 1 minus 1 அப்படிங்கிறது தான் கணக்கு. So which is equal to 0. 5 minus 2 is equal to 3. இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 இதை ரெண்டையும் எடுத்துப்போம். இப்போ ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டுமே பிளஸ் ஜெட்னு தான் இருக்கு. அப்போ நம்ம வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ஜெட்டுங்கிறது கேன்சல் அவுட் ஆகிடும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம அதை பண்ணுவோம். ஸோ சப்ட்ராக்டிங் ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3. ஓகேவா? இப்போ எக்ஸ் minus y minus z sorry x minus y plus z is equal to -2. இது equation 2. ஓகேங்களா? அப்போ equation 3 என்ன? minus 5x minus 4y plus z is equal to -11. இப்போ நம்ம subtraction பண்ண போறோம். ஓகேவா? subtraction பண்றோம் அப்படின்னா நம்ம sign changes பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வேற கலர்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ minus 5x இருக்கிறது என்ன ஆகும்? பிளஸ் ஆக மாறிடும். minus 4y இருக்கிறது again sign change plus plus z அப்படின்னு இருக்கிறது sign change to minus z. So which is equal to -11. -11 sign change to +11. ஓகேவா? இப்போ பாருங்க இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 1x பிளஸ் 5x which is equal to 6x. இந்த ரெண்டு சைன் சேஞ்ச் ஆனதுனால பாசிட்டிவ் சைன் தான் இதுக்கு வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க -y பிளஸ் 4y. ஸோ வேற வேற சைனு. அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். எந்த வேல்யூக்கு இங்கே கிரேட்டர் தென் வேல்யூக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைனை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பிளஸ் 3y 4 minus 1 is equal to 3 அண்ட் 4க்கு தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் சைன் இருக்கு. அதுதான் கிரேட்டர் வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம். ஆப்வியஸ்லி z வந்துட்டு பிளஸ் ஜெட் மைனஸ் ஜெட் அதாவது பிளஸ் 1z மைனஸ் 1z இருக்கு. ஸோ கேன்சல் அவுட் ஆகிடும். அதாவது பிளஸ் 0 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா -2 பிளஸ் 11. ஸோ ஹையர் வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ பாசிட்டிவ்ல எடுத்திருக்கோம். பட் வேற வேற சைன் சிம்பிள்ஸுங்கிறதுனால நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 11 minus 2 is equal to 9. இப்போ பாருங்க எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது வந்து தேர்ட் டேபிள். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? 3ஆல டிவைட் பண்ணிடலாம். 3ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா by 3 இங்கே by 3 இதில் by 3 வந்துட்டு நம்ம பண்ண மாட்டோம். 0 வேல்யூஸ் நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ 6/3 is equal to 2x plus 3/3 is equal to 1 இல்லையா? ஸோ plus y அதாவது 1y which is equal to 9/3 is equal to 3. இப்போ இதை வந்துட்டு ஈக்குவேஷன் 5 எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 4 அண்ட் ஈக்குவேஷன் 5 பாருங்க நம்மளுக்கு XY வேரியபிள்ஸ்லேயே வந்திருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்துட்டு நம்ம ஆல்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா? அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரியான வேரியபிள்ஸும் வேல்யூஸும் கொண்டு இருக்கு. சரி இது எப்படி முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ட்ராக்டிங் ஈக்குவேஷன் 4 அண்ட் ஈக்குவேஷன் 5. இப்போ ஈக்குவேஷன் 4 எழுதியிருக்கோம், ஈக்குவேஷன் 5யும் எழுதியிருக்கோம். இப்போ எழுதிட்டு இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்? 2x minus 2x ஆயிடுமா? இது கேன்சல் அவுட் ஆகிடும். 2y minus plus y minus y இருக்கா? இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். plus 3 minus 3 இருக்கா?
அப்போ இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்? 0 + 0 = 0, அதாவது 0 = 0 அப்படின்னு வந்துடும். அப்போது நம்ம என்ன ஒரு சொல்யூஷனுக்கு ரிசல்ட் ஆயிருக்கும்? நம்ம ஒரு ஐடென்டிட்டி சொல்யூஷனுக்கு ரிசல்ட் ஆயிருக்கும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். அப்போது இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வருது அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி மட்டும் ஈக்குவேஷன் சால்விங் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை வேறு பாசிபிள் சொல்யூஷன்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதே மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். அப்போது திஸ் சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லைங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு பல சொல்யூஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான சொல்யூஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சொல்யூஷனே கிடையாது. அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, இது ஐடென்டிட்டியாக ரிசல்டன்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் சிஸ்டம் மே ஹாவ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா x = y = z = ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் கிடைச்சிது. இங்கே அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்காது, மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம இது என்ன சொல்லியிருக்கோம்னா, the system has infinite number of solutions அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.